Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம். ஸ்வீட்னால ஜெனரலா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம full and full கீல தான் செய்ய போறோம். அதனால ரொம்ப ரிச்சா இருக்கும். இன்னைக்கு நம்ம காசி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஜெனரலா கல்யாணத்துல அதுக்கு அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒயிட் கலர் பூசணிக்காய் தான் வேணும். நாங்கள் அதோட சீட்ஸ்லாம் எடுத்து தோலில் இந்த மாதிரி சீவி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் துருவி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துருவிக்கலாம். அது துருவும் போது அதுலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு அந்த தண்ணி செய்யும் போது யூஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் நம்ம அளந்து பார்க்கலாம். நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோன்றதுனால 1 கப் அளவுக்கு எங்களுக்கு வந்திருக்கு. அதனால் 1 கப்புக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணணும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மெஷர்மெண்ட் கொஞ்சம் முக்கியம். பாருங்கள் 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்லேயே நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப ரிச்சாக அந்த டேஸ்டியாக இருக்கும். நெய்யில் செஞ்சாலே ருசி தண்ணியாக இருக்கும். கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு 10 முந்திரி போல் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை மட்டும் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இது வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே நெய்யில் நம்ம வச்சுருக்கிற அந்த பூசணிக்காவை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. அது நல்லா வேகட்டும். அதில் நல்லா கிண்டுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் நல்லா வேக வச்சுருங்க. பாருங்கள், 15 மினிட்ஸ் கழித்து நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஆயிருக்கு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி எல்லா சைட்லையும் நல்லா சுற்றி கிண்டுங்க. திருப்பி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். வெந்து நல்லா கொஞ்சம் சுருண்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் இப்போ தண்ணிலாம் சேர்க்கவே வேண்டாம். அந்த சர்க்கரையிலேருந்தே அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி வரும். அதுவே நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், சர்க்கரை நல்லா உருகிடுச்சு பாருங்கள். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு எல்லாமே. இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இந்த குங்குமப்பூ உங்ககிட்ட இல்லை நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஆனால் இதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலரில் வரும். ஆனால் நீங்கள் இதை சேர்க்கலன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்லேயே வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. வேண்டாம்னா நீங்கள் ஒயிட் கலரில் கூட செய்யலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த ஃபுட் கலர் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சுருண்டு வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நடுவில் இந்த மாதிரி திருப்பி கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது அந்த நெய்யோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ தான் அந்த ரொம்ப ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சுருண்டு வரட்டும். நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு திருப்பி கிண்டுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இன்னுமே நல்லா சுருண்டு பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு வரணும். அந்த மாதிரி வரட்டும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, நல்லாவே சுருண்டு வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரிலாம் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, நல்லா சுருண்டு பேன்லாம் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்க. நம்ம டேஸ்டியான காசி அல்வாவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிற பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதை ஆட் பண்ணும்போதே அந்த நெய்யோட இதெல்லாம் தெரியுது பாருங்கள். அப்படியே அது பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு வாயில் வச்சோடனே ரொம்ப கரைஞ்சி போயிடும். அந்த மாதிரி இருக்கும் இந்த அல்வா. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கீலியே செஞ்சுக்கிறோன்றதுனால பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் நவ் அண்ட் எவர். பாய்.